ஸ்ரீ ஷல ஸ்ரீ விடோபா சுவாமிகள் 19ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு பரம பக்தியும் யோகியும் ஆவார். இவர் தமிழ்நாட்டின் சென்னை அருகே பிறந்தவர். அவருடைய குடும்பம் வழக்கமாக தையல் தொழிலில் ஈடுபட்ட லங்கர் என்ற சமூகத்தைச் சேர்ந்தது. சிறு வயதிலேயே ஆன்மீக உணர்வும் இறைபக்தியும் இவருள் தென்பட்டன. அவருடைய தந்தை கட்டிய ஒரு சிறிய மடத்தில் அவர் அமைதியாக அமர்ந்து இறைவன் நாமங்களை ஜெபிக்கத் தொடங்கினார். பள்ளியில் படித்த போது கூட படிப்பில் ஆர்வம் காட்டாமல் இறை சிந்தனையிலேயே மூழ்கியிருந்ததால் அவரை 14வது வயதில் பள்ளியிலிருந்து வெளியேற்றினர். பின்னர் அவர் தெருக்களில் சுற்றித் திரிந்தவாறு இறைவனின் நாமத்தை சிந்தித்தார். தொடர்ந்து போலூர் திருவண்ணாமலைக்கு வடக்கில் அமைந்த ஒரு சிறிய ஊரில் தங்கி வாழ்ந்தார். அங்கு ஒரு பக்தியுள்ள பெண் அவருக்கு உணவளித்து பராமரித்தார். சுவாமிகள் மிகவும் எளிமையாக வாழ்ந்தவர். சில நேரங்களில் சுத்தமான தண்ணீரோ அல்லது பிறர் தவிர்த்த உணவோ கூட அவர் உணவாக ஏற்றுக்கொண்டார். அவர் எதை வழங்கினாலும் இறைவனின் அருளாகவே எண்ணினார். அவர் எப்போதும் மௌனமாக இருந்தார். வார்த்தைகளுக்கு பதிலாக கைச்சைக்களால் மட்டும்தான் பக்தர்களுடன் தொடர்பு கொண்டார். அவருடைய அருகில் வந்த பலரும் அவரால் நோயிலிருந்து நலம் பெற்றதாக கூறப்படுகின்றது. இறுதியில் அவர் மகா சமாதி அடைந்து தனது பரமாத்ம சாத்தியத்தை பூர்த்தி செய்தார். அவரது வாழ்க்கை ஒரு யதார்த்த ஆன்மீக உண்மையை பிரதிபலிப்பதாகும். விடோபா சுவாமிகளின் வாழ்க்கை தமிழ் ஆன்மீக மரபில் ஒரு சிறந்த வழிகாட்டி. இதில் பக்தியும் சிருஷ்டிக்கும் இடையே உள்ள நேரடி உறவை உணர முடியும்.